Hello guys, welcome back to the mechanic channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா aquaguard maintenance பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். aquaguardக்கு ரொம்ப முக்கியமானது அடிஷனல் ஃபில்டர் ஒன்னு எப்போதும் போடுங்க. அது வந்து போடலனா என்ன ஆகும்னா டைரக்ட் ஃபில்டர் உங்களுக்கு போய் 2000-3000 ரூபாய் கிட்ட செலவாகும். அதுவும் இல்லாம கரெக்ட்டா ஒரு வருஷத்துலயே போய்டும். நீங்க அடிஷனல் ஃபில்டர் ஒன்னு போடிங்கனா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வர வேண்டிய ஃபில்டர் வந்து 3 வருஷம் கிட்ட வரும். aquaguard பொறுத்த வரைக்கும் ஒன்னு இன் ஒன்னு அவுட். இதுதான் அடிஷனல் ஃபில்டர். இந்த ஃபில்டர்ல ஒன்னு டேப் பண்ணி அவுட்புட் வந்து நம்ம aquaguardக்கு போற மாதிரி பாத்துக்கணும். இது எப்படி ஃபிட் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேப்ல அடிஷனலா ஒன்னு போட்டுருப்பாங்க. இதுதான் aquaguardக்கு போறது. இத க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத ரிமூவ் பண்ணனும். இத சாதாரணமா புல் பண்ணீங்கனா வராது. இத இப்படி பிரஸ் பண்ணி இழுத்தா மட்டுமே வரும். பாருங்க. இத போடாதவங்க டேப்ல இருந்து வருது பாத்தீங்களா வயர், அத கட் பண்ணி இப்படி தான் வரும் அடிஷனல் ஃபில்டர். நீங்க சும்மா புல் பண்ணாலே போதும், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, சரி விட்டா போதும், திருப்பி வராது. இப்படி ஓபன் பண்ணா வந்துரும். பாருங்க. இதுதான் உள்ள இருக்கிற ஃபில்டர். இது என்ன கலர்ல இருக்குது பாருங்க. தண்ணியே வந்து அழுக்காகுது. இதை 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சேர் மாதிரி இருந்தது. இதுக்குள்ள ஓரிங் ஒன்று வரும். இது ரொம்ப பத்திரம். இதை போடாம நீங்க டைட் பண்ணீங்கன்னா தண்ணி வெளியில லீக் ஆகினே இருக்கும். இது உள்ள இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டேன். இதை எப்படி க்ளீன் பண்ணோம்னா டேப்பை ஓபன் பண்ணிட்டு இப்படி இப்படி தட்டணும். இப்படி இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஓரளவுக்கு பாருங்க. ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா வேற ஃபில்டரே ஒன்று மாத்திருங்க. இதோட விலை வந்து 90 ரூபாய் தான் வரும். ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்களே மாத்திங்க. இது நான் புது ஃபில்டர் காமிக்கிறேன். இது வந்து புதுசு. இது என்ன கலர்ல இருக்குது பாருங்க. இதுதான் புதுசு, இது வந்து பழைசு. இது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்றதால நம்ம தூக்கி போட்டுடலாம். புதுசு வாஷ் பண்ணிட்டோம். இதை உள்ள தூக்கி போட்டு ஓரிட்டனே தெரியல. ஓரிங்னா சொல்லிட்டேன்னா இதுல வந்து இந்த ஓரிங் இதுல போட்டுங்க. போட்டுட்டு இப்படி வச்சு டைட் பண்ணிக்கங்க. மாட்டிட்டு டேப்பு பக்கத்துல எங்கன்னா ஒரு ஆணி ஒரு ஸ்க்ரூ மாதிரி அடிச்சு இப்படி மாட்டுருங்க. அதுக்கப்புறம் டேப் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதனால என்ன ஆகும்னா aquaguard மெயின் ஃபில்டர் வந்து உங்களுக்கு போகாது. அது போயிடுச்சுன்னா 3000 ரூபாய் 3000 ரூபாய் கிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு 100 ரூபாய் கூட முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.